கூட்டத்தை பாரியே அப்பா. உள்ள இடம் பத்தாம வெளியே சுத்திட்டு இருக்கிற கூட்டம் இதெல்லாம். கர்நாடகாவில் இருந்து வந்திருக்காங்க பாரேன், மக்களின் மாநாடு. இங்க வாரு சின்ன பையன், குட்டி பையன். பெங்களூர்ல இருந்து அச்சின்னு போய் நிக்கிறேன். இப்ப திருச்சிக்கு நிறைய பேர் பிளட் டொனேட் பண்றாங்க. இப்ப நான் எங்க போய் நிக்கிறேன்னா பெங்களூர்ல இருந்து திருச்சிக்கு போய் நிக்கிறேன். நாம் தமிழர் மாநாடு நடந்துன்னு இருக்கு. ஏகப்பட்ட நர்ஸு, ஏகப்பட்ட டாக்டர்லாம் இருக்காங்க. இது தனியா இருக்குன்னு நினைக்கிறேன். சின்ன சின்ன பிள்ளைகளும் நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்கு மாநாட்டில். அதாவது குருதி கொடை பாசறை அப்படின்ட்டு ஒன்று நாம் தமிழர் கட்சியில் வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டு கொடிய நல்ல உயர பறக்க விட்டுருக்காங்க. வணக்கம் மக்களே, இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போனோம்னா என்டிகே மாநாடு, நாம் தமிழர் கட்சி மாநாடு போட்டிருக்காங்க. எங்கே எப்படி போட்டிருக்காங்க, எப்படி இருந்துச்சு என்னன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சீமான் அண்ணனை பிடிச்சவங்க கமெண்டில் சொல்லிட்டு போங்க. உங்களுக்கு நீங்கள் எந்த ஊர், எந்த தொகுதியில் நீங்கள் இருக்கீங்கன்னு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. நீங்களும் மாநாட்டுக்கு போனீங்கன்னா நானும் போனேன் நாம் தமிழகம் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு கமாண்ட் பண்ணுங்க, நான் வீடியோவில் பார்க்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உள்ள இடம் பத்தாம வெளியே சுத்திட்டு இருக்கிற கூட்டம் இதெல்லாம். ஆமாம், நானும் கூட்டத்தை பார்த்தேன். நல்ல கூட்டம், 2 லட்சம் பேருக்கு மேலே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வெளியிலே நின்று பார்த்துருக்காங்களா? இது எப்படி சுற்றி இது ஸ்டேடியம் எனக்கா அந்த இது கவர் பண்ணியிருப்பாங்க போல். அப்போ உள்ளே போகலாட்ட இவங்க என்ன பண்ணுவாங்க, வெளியில் நின்று என்ன பண்ணியிருப்பாங்க, என்ன பண்ணீங்க? யாரும் மாநாடுக்கு போய் உள்ளே போக முடியாத ஆளுங்க கமாண்டில் சொல்லுங்கள். யார் இது, எப்படி இதெல்லாம், இது எங்கேருந்து இதெல்லாம் யோசிக்காங்க? வீடியோ எடுத்து போட்டிருக்காப்புல. சரி ரைட்டு. அதாவது குருதி கொடை பாசறை அப்படின்ட்டு ஒன்று நாம் தமிழர் கட்சியில் வச்சிருக்காங்க. வச்சிருக்காங்கல்ல, இது ஆல்ரெடி இருந்துச்சு, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு இருந்தது வச்சுச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய பேர் பிளட் டொனேட் பண்றாங்க. நிறைய பேர் சொல்லுங்க, 30-40 ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர்ஸ் வந்திருக்காங்க. நிறைய பேர் இங்க மாநாட்டில் வந்து பிளட் வந்து டொனேட் பண்றாங்க. அவங்களுக்கு வேற லெவல் சூப்பர் விஷயம் பாது. 30 பேர்னா 30 பேர் டாக்டர் மட்டும் வந்திருக்காங்க. இவங்க எத்தனை பேர் ரத்தம் கொடுத்தாங்கன்னு யாருக்கு தெரியும்? ஏகப்பட்ட பேர் கொடுத்துருப்பாங்க அவளுக்கு. அந்த பிள்ளை எடுத்து போட்டதை பார்த்தா தேவையானதை உங்க ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ உங்க பாருங்க மக்களே, ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. ஸோ இது யார்? அப்போ ஆமாம், கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க ரொம்ப பேர். ஏன் அந்த 1 2 ஏகப்பட்டவர் 3-4 பேருக்கு மேலே படுத்திருக்காங்க. சிறப்பு ரத்த தான முகாம், உயிர் காப்போம். வேற லெவல்ப்பா அந்த விஷயம்லாம். ஏகப்பட்ட நர்ஸு, ஏகப்பட்ட டாக்டர்லாம் இருக்காங்க. இது தனியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாரு கூட்டத்தை. என்னதுப்பா இது, வேறு லெவல் கூட்டமாக இருக்குது. கூட்டம் நொறுக்கி விட்டுருச்சா மாநாட்டில். இங்கே பாருங்கள், இங்கே உள்ளே போகிறதுக்கு. ஆனால் இதில் ஒரு ஹைலைட் என்னென்னா, இவங்க ரத்த தானம் கொடுத்தது மிகப்பெரிய விஷயம். யாரும் இந்த மாநாட்டில் இப்படி பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. இது புதுசாக எனக்கு தெரியுது. இதுவரை நான் பண்ண மாதிரி கேள்விப்பட்டதும் இல்லை. ஒரு நல்ல விஷயத்தை மீண்டும் மீண்டும் நல்லதை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க நாம் தமிழர் கட்சி. பார்ப்போம், நீங்கள் எந்த கட்சி ஓட்டு போடுவீங்கன்னு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. உங்களுக்கு எந்த கட்சி பிடிக்கும்? பிஜேபியா, ஏடிஎம்கேயா, டிஎம்கேவா, இல்லாட்டா அண்ணன் இந்த நாம் தமிழர் கட்சியா? எந்த கட்சி உங்களுக்கு பிடிக்கும்? இல்லாட்டா நம்ம அண்ணன் விஜய் கட்சியா? எந்த கட்சிகள் உங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடுவீங்க? இந்த வருஷம் 2026 யார் ஆட்சிக்கு வருவாங்கிறத கமெண்டில் சொல்லிட்டு போங்க. கூட்டத்தை பாரியே அப்பா, சரியாவில் கூட்டம்ப்பா. நொறுக்கி விட்டுருச்சே கூட்டம். இந்த வெளியில் நிற்காங்க, அந்த ஆள் சொன்னாப்புல சைடில் வெளியில் நிற்காங்க பாரு. ஆமாம், வேற லெவலு கூட்டம். சின்ன பையனை பாரு. இது நான் ரொம்ப இந்த மாநாட்டில் இல்லை, முன்னுக்கிட்டே ஒரு மாநாடு போட்டாங்க, அதுலேயும் நான் பார்த்துருக்கேன். எல்லோரும் இது ஒரு நல்ல பழக்கம், நல்ல பழக்கத்தை பழக்கி விடுதாங்க. இது மிகப்பெரிய நல்ல பழக்கம்னு தான் சொல்லுவேன். இங்கே பாருங்கள், மாநாடு முடிஞ்சோடனே அவங்க வாட்டில் சேரை அடிக்கிட்டு சில கட்சியெல்லாம் சேரை தூக்கிட்டு போவாங்க, சில சேரை உடச்சி போட்டுருவாங்க. அந்த இதெல்லாம் தப்பு பண்ணாமல் இவங்களே டீசெண்டாக இருந்து இவ்வளோ நேரம் நின்று மாநாடை முடிச்சுட்டு அப்படியே சேரெல்லாம் எடுத்து போட்டிருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், 1 2 இல்லை, சின்ன பையன், எப்படியும் ஒரு 5-6 வயசு தான் இருக்கும். வேறு லெவலில் அவனால் முடிஞ்ச இது ஒரு சேரை தூக்க முடியும். அந்த ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கப்பல அவருக்கு அதில் ஒரு சந்தோஷம், மிகப்பெரிய சந்தோஷம். குப்பையெல்லாம் அள்ளி போடுறாங்க. இங்கே பாருங்கள், சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் நல்லா வேறு லெவலில். இங்கே பாருங்கள், சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்கு மாநாட்டில். இது வேறு லெவல், உண்மையிலே சூப்பர், நல்ல விஷயம். நல்ல விஷயத்தை நல்லா மீண்டும் மீண்டும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நாம் தமிழர் கட்சி. சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லாருமே இப்படி தங்க பாருங்க. குட்டி பாப்பாவை மக்கள் மாநாடுன்னு வேறு லெவல் பாப்போ.
ஆட்டி சக்க தமிழ்நாட்டு கொடியை நல்ல உயர பறக்க விட்ருக்காங்க. அந்த காற்று அடிக்கிறதுக்கு அருமையாக இருக்குது, பார்க்க சந்தோஷமாகவும் இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. இப்படிப்பட்ட இதெல்லாம் யாரும் ஏற்றி நான் பார்க்கவே இல்லை. ரொம்ப பேர் ஏற்றுனாங்களா வச்சாங்களான்னு நமக்கு தெரியாது. ஆனால் நான் பார்த்ததும் இல்லை, பெரும்பாலும் நம்ம வீடியோ பார்க்கல வரதும் இல்லை. இப்படி நம்ம தமிழ்நாட்டோட கொடியை உயர பறக்க விட்டதுக்கு நாம் தமிழக கட்சிக்கு மிக்க நன்றி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் எங்க போயின்னுக்கிறேன்னா பெங்களூர்ல இருந்து திருச்சிக்கு போயின்னுக்கிறேன். நாம் தமிழர் மாநாடு நடந்துன்னு இருக்கு. ரொம்ப பேர் கமெண்ட் பண்ணி இந்த பையன் அவங்களா ஹிந்திக்கார பையன் தானே? ஆமாம், அவனை மாதிரி தான் இருக்குது. இவன் எங்கே? ஆமாம், இவன் வந்து எல்லா கட்சிக்கும் போவான். நம்ம விஜய் சார் மாநாட்டுக்கும் போயிருந்தாப்புல, விஜய் சார் மாநாட்டுக்கும் போயிருந்தாப்புல. இப்போ நாம் தமிழர் கட்சி மாநாட்டுக்கு போயிருக்காப்புலன்னு நினைக்கேன். வாங்க வீடியோ ஃபுல்லாக பார்ப்போம், என்ன சொல்லுதாருண்ணே. இருந்தீங்க ப்ரோ, நீங்க டிவிக்கே மாநாடுக்குலாம் போய்க்கிறீங்க, திருச்சியில நடக்கிற நாம் தமிழர் மாநாடுக்கு வாங்கன்னு 100 பேர் அப்படி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அதனால பாருங்க, நான் கொடியெல்லாம் கட்டிக்கின்னு பெங்களூர்ல இருந்து அச்சின்னு போயின்னுக்கிறேன். இப்ப திருச்சிக்கு நம்பர் பிளேட்லாம் கவர் பண்ணின்னு ஹைவேல அச்சின்னு போயின்னுக்கிறேன். நீங்களே பாருங்க, இன்னும் 100 கிலோமீட்டர். பெங்களூர்ல இருந்து வந்திருக்காப்லையா? என்னப்பா சொல்லுத? பெங்களூர்ல இருந்தா வந்த இருக்குது. இந்த வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ. நாம் தமிழர். இந்த பெங்களூர்ல இருந்து வந்திருக்கான், ஆச்சரியமா இருக்கு. அங்கிருந்து இங்கே வந்திருக்காப்புல, வீடியோக்காண்டி வந்திருப்பாப்புல, இல்லை எதுக்காண்டின்னு தெரில. ஆனால் ஏதோ வந்திருக்காப்புல. இதில் ஒரு தமிழ்நாட்டில் இருந்து ஒரு கட்சிக்கு வெளி மாநிலத்திலேருந்து வந்து சப்போர்ட் கொடுக்குறது வந்து ரொம்ப நல்ல விஷயந்தான். இதெல்லாம் நல்லது, கொஞ்சம் பெருமையும் கூட தமிழ்நாட்டு கட்சிகளுக்கு. நாம் தமிழர் கட்சி கர்நாடகா மாநிலம், கர்நாடகாவிலேருந்து வந்திருக்காங்க. பாரு, மக்களின் மாநாடு. இது கர்நாடகாவிலேருந்து யார் அவங்க வந்தாங்களா, கர்நாடகாக்காரங்க வந்தாங்களா, இல்லாட்ட தமிழ்நாட்டிலேருந்து அங்கே போய் தஞ்சம் வந்தவங்க அங்கேருந்து வந்தாங்களான்னு தெரியலையே. என்னமோ ஒன்று, இது பார்க்க நல்ல விஷயந்தான், நல்ல பெருமையாக தான் இருக்குது. வேறு லெவல்ப்பா, இது சூப்பர் விஷயம், நல்ல விஷயம் பண்ணியிருக்கிய. இங்கே பாரு, நாம் தமிழர் கட்சி கர்நாடகா ஸ்டேட்டு ஃபுல்லாக கர்நாடகா மாநிலம்ல ஓட்டுருக்கு. வேறு லெவல், சூப்பர். இங்கே வாரு, சின்ன பையன், குட்டி பையன், இப்படிங்க ஓடு. இதே மாதிரி யங்ஸ்டர்ஸும் கூட கிடையாது, இது வந்து குட்டீஸு நல்லா அந்த கையை. நான் இது மாதிரி ஒரு கேரளாவில் ஒரு வீடியோ பார்த்தேன். கம்யூனிஸ்ட் கட்சியா காங்கிரஸ் கட்சியான்னு தெரில, சரியா ஞாபகம் இல்லை. அவங்க வந்து ஏதோ ஒரு போராட்டம் பண்ணாங்க. போராட்டத்துக்கு ஒரு குட்டி பையன் கையை இப்படி வச்சுட்டு அந்த சாங் பாட்டு போட்டிருந்தாங்க. வேற லெவலில் இருந்துச்சு. அதே மாதிரி இருக்குது, அதே மாதிரி பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. நான் உடனே இந்த வீடியோ போட்டதேன். அதனால் நான் இந்த கட்சி தான் இல்லை, நான் நல்லது வந்து எந்த கட்சிக்குனாலும் நானும் ஓட்டு போடுவேன். ஓட்டை வெளியில் சொல்லக்கூடாது, சீக்ரெட். இந்த மக்கள் மாநாட்டில் நம்ம அந்த பழைய வீடியோ பார்த்தோம்ல, அதே மாதிரி தான். இங்கே பாருங்கள், பெரியாள்லேருந்து சின்ன பசங்க வர அந்தந்த இடத்துல நின்று உடனே கிளியர் பண்ணி நீட்டாக அதை அடுக்கி அந்த. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த மாநாடு போட்டதில் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்காதுன்னு நினைக்கேன். அதிகமான ஷேர்கள் டேமேஜ் ஆகிருக்காது அப்படின்னு ஒரு நம்பிக்கை தான். எனக்கு நம்பிக்கை இல்லை, அதிகமாக ஆகிருக்காதுன்னு நினைக்கிறேன். இவங்க இவ்வளோ டீசெண்டாக இவங்க பண்ணது பார்க்கல, அப்படி தான் தெரியுது. இங்கே பாருங்க, போடு. ஆமாம், சுண்டல் சாப்பிடுதாங்க. யாரு இந்த பையங்களாம்? யாரு? ஆமாம், மாநாடு போயிருப்பாங்க போல, சுண்டல் வாங்கி சாப்பிடுதாங்க. அவ்வளோதான் மக்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். இதோ உங்கள் மணிமேனும் விளாக்ஸ்.